ஜலத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம் மேல வருவார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்வோம். கடைசியா தேவன், பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்து, இவரே என் நேசகுமாரன், இவனே என் நேசகுமாரத்தி, இவள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவனானவர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்புவார். தேவனானவர் உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி ஆவார், உங்கள் மேல் பிரியமா இருப்பார். ஏன்னா அவர் இப்ப எப்படி பார்க்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வெளிப்பட்டீர்கள். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்ப்பதனால நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய், பிரியமான பிள்ளையாய், பிரியமான குமாரனாய், பிரியமான குமாரத்தியாய் நீங்கள் இருப்பீர்கள். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம்னு சொல்றீங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்தானம் என்பது நமக்கும் தேவனுக்குமான ஒரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கையா இருக்கிறது இல்லையா? ஆபிரகாம் காலத்துல தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. என்னன்னு? விருத்த சேதனம் பண்ணணும். உன் வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும். அது எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஏன் உடன்படிக்கைனா, உனக்கு என்ன நன்மைனாலும் அது என்னிடத்துல இருந்து வரும். உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, உனக்கு எல்லா சக்சஸையும் கொடுத்து, எல்லா வெற்றியும் கொடுத்து, உன்னை பாதுகாத்து வேலியடைத்து நான் பாதுகாப்பேன். அதுதான் அந்த உடன்படிக்கை. நீ எப்போ வேணா என்னை கூப்பிடலாம், அந்த சமயத்துல நான் உனக்காக நான் நிற்பேன். அதுதான் அந்த உடன்படிக்கையின் அர்த்தம். ஆபிரகாம் காலத்துல தேவன் விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுத்தார். மோசேயின் காலத்துல அப்பவும் விருத்த சேதனம் இருந்தது. அதோடு கூட நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிக்கணும், 10 கற்பனைகளை கடைப்பிடிக்கணும், பல பலிகள் செலுத்தணும், பஸ்காவை அனுசரிக்கணும். இப்படி அநேக காரியங்கள் மோசேயின் காலத்துல அவர்களுக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம விருத்த சேதனம் பண்ணணும், பஸ்காவை அனுசரிக்கணும், பலி செலுத்தணும், கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளணும், இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இந்த பூமியில பிறந்து வாழ்ந்த போது எல்லா கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அவர் கடைப்பிடிச்சு அவர் அதை முடிச்சிட்டாரு. அவரே தன்னை ஒரு பலியாக கொடுத்து விட்டார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல? பலி செலுத்த தேவையில்ல, நியாயப்பிரமாணம் கட்டளைகள்ல கடைப்பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல, பழைய உடன்படிக்கையின் காலத்துல அவங்க இதெல்லாம் செஞ்சா கூட அவங்களுக்கு என்ன இல்லை? பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அவங்க எல்லா பிரமாணங்களையும் நான் கரெக்டா செஞ்சுட்டேனா, எல்லாத்தையும் கை கொண்டேனா, இதை செஞ்சேனா அதை செஞ்சேனா அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். எதனா ஒண்ணுத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க? இதுக்கு இந்த பலி செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர், இதை செய்யலைன்னா இதை செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நாளும் இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் தங்களுடைய கீழ்ப்படியாமைக்காகவும் பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பலியானது பல வருடமாக நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமே இல்லாதபடினால அவங்க செலுத்திட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு மாசமும் போய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீர்ல மூழ்கி ஒவ்வொரு தடவையும் நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் போய் என்ன பண்ண தேவையில்ல? நீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்ல. ஒரே முறை நீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா போதும். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது தெரியாம செஞ்சிட்டாலோ, நீங்கள் தவறு செய்வீர்கள் என்று கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அப்படி மீறி நீங்கள் தப்பு செய்தாலும் திரும்பி அதை அறிக்கை இடும்போது, அப்பா நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன் மன்னிங்கன்னு நீங்க அறிக்கை இடும்போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். உங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரி மன்னிப்பு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஒரு பலி எடுத்துட்டு போய் செலுத்தணும். அதுக்கான காணிக்கைகளை அவங்க செலுத்தி தான் ஆகணும் இல்லையா? அப்படியா அவங்க பல காரியங்களை செய்துட்டு வந்தாங்க. ஆனா என்ன விஷயம்? அவங்களால இதை ஃபுல்லாவே கடைப்பிடிக்க முடியாது. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவங்களால முழுசா கடைப்பிடிக்க முடியாது. 10 செய்யணும்னு சொன்னா அதுல 9 தான் கரெக்டா செய்ய முடியும், 10வது அவங்களால செய்ய முடியாது. எல்லாரும் ஏதோ ஒண்ணுத்துல ஒரு குறைவுள்ளவர்களா இருப்பார்கள், ஏதோ ஒண்ணுத்த தவறி போயிருப்பாங்க.
அவங்களால இதை எல்லாமே செய்து முடிக்க முடியாதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். இப்போ கிறிஸ்து அவர் எல்லா பிரமாணங்களையும் முழுவதுமாக நிறைவேற்றினார். தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்றினது யாரு? கிறிஸ்து. அப்புறம் தம்மை தாமே ஒரே பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை தாமே பலி கொடுத்து விட்டதுனால இன்னைக்கு நம்ம அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி, சமாதான பலின்னு சொல்லி பல பலிகளை கொண்டு போய் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புதிய உடன்படிக்கையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை இது இல்லையா?